யாருக்கு? மத்தியிலே பாரத பிரதமராக இருந்த திரு வாஜ்பாய் அவர்களுக்கு முரட்டு பக்தரா இருந்தவர் திரு கருணாநிதி அவர்கள். பாருங்க, ஒருத்தர் மைக்கு ஆன் பண்றாங்க, ஒருத்தர் மைக்கு சரி பண்றாங்க, எப்படி எல்லாம் பிரதமருக்கு ஜால்ரா போடுறாங்க பாரு. எங்களை பத்தி பேசுவதற்கு அருகதை இருக்குதா உங்களுக்கு? உங்க தாத்தா டெல்லிக்கு போகும்போதெல்லாம் ஏதாவது காரியத்தோட தான் போவார். தமிழ்நாட்டு மக்களுக்காக போக மாட்டாரு, குடும்ப மக்களுக்காக போவாரு. இன்றைக்கு மத்தியிலே ஆட்சிக்கு வருகின்ற பொழுது திமுகவும் காங்கிரஸ் வெற்றி பெற்று மத்தியிலே இருக்கின்ற பொழுதும் சரி, பாரதிய ஜனதா திமுக வெற்றி பெற்று மத்தியிலே இருக்கின்ற பொழுதும் பதவிக்காக ஓடோடு வருவார், மக்களுக்காக போனதாக கிடையாது. திரு கருணாநிதி அவர்கள் மக்களுடைய பிரச்சனைக்காக, புதிய திட்டத்துக்காக பெறுவதற்காக டெல்லி போன சரித்திரமே கிடையாது. குடும்ப உறுப்பினர்களுக்கு பதவி வாங்குவதற்கு டெல்லி போவார். இல்லாவிட்டா டூச்சி ஸ்பெக்டர் ஊழல், அந்த துறையுடைய அமைச்சர் திரு கருணாநிதி அவருடைய மகள் யார் என்று உங்களுக்கு தெரியும், திரு உதயநிதி அவருடைய அத்தை. ரெண்டு பேரையும் சிறையிலே அடைக்கப்பட்ட நிலை வருகின்ற பொழுது மத்தியிலே ஓடி கெஞ்சி கூத்தாடி யார் காலிலே விழுந்தார் என்று நாட்டு மக்கள் அறிவார்கள். திரு உதயநிதி அவர்களே, என்னுடைய அண்ணா திமுக சேர்ந்து 1974 நான் கட்சியில் சேர்ந்தேன். எனக்கு 20 வயசு இருக்கும்போது கட்சியில் சேர்ந்தேன். நான் கிட்டத்தட்ட 51 ஆண்டு காலம் அந்த கட்சி இருக்கிறேன். உங்க வயசு 48 தான். உதயநிதியோட வயசு 48 தான் நான் நினைக்கிறேன். ஆக எங்களுடைய அரசியல் அனுபவம் கூட உங்களுக்கு வயசு கிடையாது. வரம்பு மீறி பேசினால் அதற்கு தகுந்த பல்லடியை நான் மட்டுமில்ல எங்க தொண்டரே உங்களுக்கு கொடுப்போம். இன்றைக்கு இந்த அங்க பாருங்க, ஜான் பாண்டியன் சார் இருக்கிற கொடி பறக்குது இல்ல? எதனால பறக்குது? காற்றடிக்கும் போது பறக்குது. தம்பி இது கொஞ்சம் காற்றடிக்கிறதுனால பறக்குது. காற்று கண்ணுக்கு தெரியுதா? தெரியுதுங்களா? கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. ஊழல் விட்டு ஊழல் செய்த கட்சி எங்களை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்ல. தம்பி கீழே புடி தம்பி, மேல டிவி எடுக்க. இன்றைக்கு இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். உண்மைதானே? ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசாங்கம். ஊழல் என்றால் திமுக, திமுக என்றால் ஊழலில் ஊற்றுக்கன் திமுக, ஊழலில் ஊற்றுக்கன். எங்களை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன யோசி இருக்குது? என்ன தகுதி இருக்குது? இந்த 5 ஆண்டு காலமா கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன், கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இதுதானே செஞ்சுட்டு இருந்தீங்க. நாட்டு மக்களை பற்றி கவலைப்பட்டீங்களா? என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க? இந்த ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க? நான் முதலமைச்சர் இருந்தேன் 4 ஆண்டு 2 மாத காலம். பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து இந்த மாவட்ட மக்களுக்கு நன்மை செஞ்சேன். பிரம்மாண்டமான சட்டக்கல்லூரி கொண்டாந்தேன். 2 கல்லூரிகள், பிரமாதமான கல்லூரி. 400 கோடி. தம்பி கொடி கீழே பிடிப்பேன் தம்பி. 2 கல்லூரி, 400 கோடியில் ஒரு கல்லூரி, 125 கோடியில் சட்டக்கல்லூரி. 2 கல்லூரியும் இந்த மாவட்ட மக்கள் நலன் பெற வேண்டும், இந்த மாவட்டங்கள் ஏற்றம் பெற வேண்டும். இந்த மாவட்டம் பின்தங்கிய மாவட்டமாக இருக்கின்ற காரணத்தினால இதை வளர்ச்சி பெறுகின்ற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக 400 கோடியை பார்க்கல, இந்த மாவட்ட மக்களுடைய நன்மையை நாங்கள் பார்த்தோம். இந்த மாவட்ட மக்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்க வேண்டும் என்பதில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்த அரசு அதிமுக அரசு திறந்து வைக்கிற. இன்னமோ நாம கஷ்டப்பட்டு கொண்டாந்தோம், இவர் திறந்துட்டு போயிட்டார். ஸ்டிக்கர் ஒட்டி திறந்துட்டு போயிட்டார். நாம் பெற்ற பிள்ளைக்கு பேர் வச்சுட்டு போயிட்டார். அதை பெருசா பேசிட்டு இருக்கார். சட்டக்கல்லூரி 125 கோடியில சட்டக்கல்லூரி கொண்டாந்து. அது மட்டுமல்ல, இந்த பகுதி வறட்சியான பகுதி. இந்த வறட்சியான பகுதியில் விவசாயி பெருங்குடி மக்கள் வளம் பெற வேண்டும், விவசாய வளர்ச்சி அடைய வேண்டும், விவசாயிகள் வளமோடு நலமோடு வாழ வேண்டும், விவசாய தொழிலாளிக்கு தேவையான வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக காவிரி குண்டாறு வைகை திட்டத்தை கொண்டு வந்து அதை நிறைவேற்றுகின்ற பணி முற்பட்ட போது அதை அப்படியே கிடப்புல போட்டீங்க. 14,000 கோடி தமிழகத்தில் 14,000 கோடி. எந்த திட்டத்துக்கு மாநில அரசு நிதி ஒதுக்கீடு சரித்திரம் கிடையாது. இதுவரை பல அரசாங்கம் இருக்குது.
73 ஆண்டு காலத்துக்கு மேலாக பல ஆட்சி புரிந்தவர்கள் ஒரே திட்டத்திற்கு 17,000 கோடி மாநில அரசாங்க நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்தது கிடையாது. நானும் ஒரு விவசாயி என்ற முறையிலே விவசாயிகள் செழிப்போடு வாழ வேண்டும், விவசாய தொழிலாளிக்கு தினந்தோறும் வேலை கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மாநில அரசாங்க நிதியிலிருந்து 14,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு முதற்கட்டமாக காவிரி குண்டாறு வைகை திட்டத்துக்கு நானே நேரடியாக வந்து புதுக்கோட்டையில் அடிக்கல் நாட்டினேன். பணி துவங்கப்பட்டது. வேண்டுமென்ற திட்டமிட்ட அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக விவசாயிகளுக்கு பெறக்கூடிய நன்மை கூட தடுத்து நிறுத்திய மக்கள் விரோத ஆட்சி தேவையா? விவசாயிகள் விரோத ஆட்சி தேவையா? அதில் என்ன உனக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சி தேவை? விவசாயிகள் பிழைக்கின்றார்கள், பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் கிடைக்கிறது, விவசாயத்துக்கு தேவையான நீர் கிடைக்கிறது. இது அற்புதமான திட்டம் அல்லவா? அந்த திட்டத்தை உண்மையான முதலமைச்சராக இருந்தால், நாட்டு மக்கள் மீது அக்கறை கொண்ட முதலமைச்சராக இருந்தால், விவசாயிகள் மீது அக்கறை கொண்ட முதலமைச்சராக இருந்தால், குடிநீர் பிரச்சனை இந்த மக்களுக்கு எந்த காலகட்டத்தில் வராத நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டத்தை முடக்கலாமா? ஸ்டாலின் அவர்களே, எந்தெந்த திட்டத்தை முடக்கிறீர்களோ அந்த திட்டமெல்லாம் மக்கள் அதனோடு மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும், திட்டம் தொடரும். எந்த கொம்பனாலும் காவிரி குண்டாறு வைகை திட்டத்தை நிறுத்த முடியாது. மக்கள்